ஹாய் எவ்ரிவன். நிஃப்டி பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு எப்படி பர்ஃபார்ம் பண்ணுச்சு, அப்புறம் நாளைக்கு எப்படி பெர்ஃபார்மன்ஸ் பண்ண போகுது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்த்துக்கலாம். ஸோ காலையில் ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆன மார்க்கெட் அரௌண்ட் 80 பாயிண்ட்ஸ் வந்து டவுன் சைடில் இருந்துட்டு அதுக்கப்புறம் ஒரு ரெக்கவரி கொடுத்து அரௌண்ட் 50 பாயிண்ட் பாசிட்டிவ்ல மார்க்கெட் முடிஞ்சிருக்கு. நேற்று நம்ம சொல்லியிருந்தோம் இந்த ஏரியாவில் 23,160 வந்து மார்க்கெட் முடிஞ்சிருந்துச்சு. இங்க இருந்து செல்லிங் ப்ரெஷர் தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம். ஸோ அது எந்த லெவலுக்கு மேல ஸ்ட்ராங்கா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 23,100 பிரேக் பண்ணி சஸ்டைன் பண்ற பட்சத்துல ஃபர்தரா செல்லரா இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம். அதே போலயே மார்க்கெட் வந்து 23,100 வந்து சப்போர்ட் எடுத்து மார்க்கெட் ரிவர்ஸ் ஆயிருச்சு. பட் சப்போஸ் இதை பிரேக் பண்ணல அப்படின்னா மார்க்கெட் வந்து 23,100 இருந்து 300 தான் மார்க்கெட் இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு அப்படிங்கிற மாதிரி நேற்று சொல்லியிருந்தோம். நேற்று நம்ம என்ன வீடியோல சொல்லியிருந்தோமோ அதுதான் மார்க்கெட் இன்னைக்கு நடந்திருக்கு. ஸோ அது மட்டும் இல்லை, எஃப்ஐஐ வந்து இன்னைக்கும் ஒரு 5,000 கோடி வந்து செல் பண்ணியிருக்காங்க. அண்ட் டிஐ வந்து ஒரு 3,000 crore வந்து பை பண்ணியிருக்காங்க. பட் இருந்தாலுமே அதிகமா எஃப்ஐஐ செல் பண்ணும்போது எப்படி மார்க்கெட் பாசிட்டிவ்ல இருந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா, ரீட்டைலோட கான்ட்ரிபியூஷன் வந்து 2020ல இருந்தே வந்து அதிகமா இருந்துட்டு இருக்கு. ரீட்டைலரோட கான்ட்ரிபியூஷனால தான் மார்க்கெட் கொஞ்சம் பாசிட்டிவ்லயே முடிஞ்சிருச்சு. ஸோ ஃபர்தரா மார்க்கெட் நாளைக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத வந்து பார்த்துடலாம். இப்போ இருக்கிற வியூ படி மார்க்கெட் வந்து இந்த ரேஞ்ச் 23,200 பிரேக் அவுட் பண்ணி மார்க்கெட் சஸ்டெயின் பண்ற பட்சத்தில் மார்க்கெட் வந்து ஃபர்தரா டவுன் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. 22,900 அந்த ரேஞ்ச் வரைக்கும் மார்க்கெட் வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஒருவேளை கேப் டவுன்ல இந்த ஏரியாவில் 22,900 ரேஞ்சில் மார்க்கெட் ஓப்பன் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்தரா இங்க இருந்து ஒரு பை இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஒருவேளை கேப் டவுன்ல வந்து இந்த ரேஞ்சுக்குள்ள இங்க எங்கேயாவது மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆனாலும் ஸோ ஃபர்தரா செல்லு தான் இருக்கும். ஸோ இங்க இருந்து சப்போர்ட் எடுத்துட்டு தான் மார்க்கெட் திரும்ப ரெக்கவர் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. இதே அப் சைட்ல போகணும் அப்படின்னா எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பை சைட்ல ஒரு 23,280 தான் பிரேக் பண்ணணும். ஆல்ரெடி நேற்று கொடுத்திருந்த இந்த ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணி சஸ்டெயின் பண்ற பட்சத்துல 23,400 மார்க்கெட் ரீச் பண்ணும். இங்க இருந்தும் ஃபர்தரா மார்க்கெட் வந்து செல்லுக்கான ஆப்ஷன்ஸ் தான் நாளைக்கு இருக்கும். சப்போஸ் இதையும் பிரேக் பண்ணி சஸ்டெயின் பண்ண 23,500 மார்க்கெட் ரீச் பண்றதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. பட் இங்க ரீச் ஆனாலுமே மார்க்கெட் வந்து திரும்பவுமே செல்லுக்கான ஆப்ஷன்ஸ் தான் மார்க்கெட்ல ஃபர்தரா இருந்துட்டே இருக்கு. ஏன்னா நிஃப்டியோட பிசிஆர் எப்படி ஆல்மோஸ்ட் சைட்லி டவுன் ஆர் சைட்வேஸ்ல தான் இருக்கு. பட் அதனால செல்லிங் ப்ரெஷர் தான் அதிகமா இருக்கு பிசிஆர் ரேஷியோ படி. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் செல் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கேன். பட் இருந்தாலுமே பை எந்த இடத்துக்குள்ள கன்ஃபர்மேஷன்ஸ் எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 40 ஓகே இந்த ரேஞ்சில் 23,240 வந்து பிரேக் பண்ணாங்க அப்படின்னா ஸோ ஒரு பைக்கான கன்ஃபர்மேஷன்ஸ் வந்து நமக்கு நாளைக்கு ஃபர்தரா கிடைக்கும். ஸோ தேங்க்யூ எவ்ரிவன்.